ஹலோ ரன்னிங் கம்யூனிட்டி. நோவா பிளாஸ் 5ல ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி முடிச்சாச்சு. இந்த டெஸ்டிங்கில் ஹாஃப் மேரத்தான், 10K ரேசிங், ஒரு 30 கிலோமீட்டர் லாங் ரன் அப்படின்ட்டு ஒரு மேரத்தானுக்கு தேவையான எல்லா விதமான ரன்னிங்கும் ட்ரைனிங் பண்ணி முடிச்சாச்சு. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ரன்னிங் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் ஃபீல் பண்ணுன்றதை நாங்கள் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் மேட்ச் ஆகணும்னு அவசியமே இல்லை. மேக்ஸிமம் இது மேட்ச் ஆகவும் ஆகாது, ஏன்னா எல்லாரோட ரன்னிங் ப்ரொஃபைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஷூவை ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் இந்த ஷூ 250 கிராம் ஃபார் US9. இது ஒரு நியூட்ரல் ஷூ, நாட் அ ஸ்டெபிலிட்டி ஷூ. ஹீல்லேருந்து டோக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து 8 மில்லிமீட்டர். ஹீலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 42 மில்லிமீட்டர் வரும். அண்ட் தென் 4 ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 மில்லிமீட்டர் வரும். இது வந்து மேக்ஸ் ஹை ஸ்டாக் ஷூன்னே சொல்லலாம். ஹை குவாலிட்டி ப்ரீமியம் இன்ஜினியர்ட் மெஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷனில் ஒரு திக்கான அப்பர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு அப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் a குட் மூவ். அண்ட் தென் அவங்களோட மிட் சோல், ஒரு ஷூவோட ஹார்ட் அண்ட் சோலே மிட் சோல் தான். FF Blast Max யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரொம்ப சூப்பர்பான ஒரு சாஃப்ட் அண்ட் பவுன்சியான ஒரு மிட் சோல். அண்ட் தென் அவுட் சோல் அவங்களோட ட்ரைடன்ட் டெஸ்டட் A6 ஹை அபரேஷன் ரப்பர் ப்ளஸ். ஸோ நல்ல ஒரு ஹை டியூரபிலிட்டியான ஒரு திக் அப்பர் தான் இருக்குது. ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஷூவை அவங்க எந்த ரன்னருக்காக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா பிளாஸ் சீரியஸையே அவங்க எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு லைட் வெயிட் வெர்சடைல் டெய்லி ட்ரைனர், ஒரு மேரத்தான் ட்ரைனிங்காக ஷூவாக தான் அவங்க வந்து இதை வந்து டிசைன் பண்ணி எல்லா இயருமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷூ சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஒரு வெர்சடைல் ஷூவாக இருக்கும். எல்லா விதமான ரன்னிங் போகலாம், ஸ்லோ ரன், ரெக்கவரி, ஃபாஸ்ட் ரன், இன்டர்வல், அந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு செஷனுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேஸ். ஸோ ஒரு மேரத்தானுக்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் நம்ம பண்ணுவோமோ அந்த ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூவாக அவங்க இதை வந்து டிசைன் பண்ணி அந்த ரன்னருக்காக இதை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா இயரும். இது அச்சீவ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் இது அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லலாம். என்னோட 100 கிலோமீட்டர் டெஸ்டிங்கில் எனக்கு எந்த ரன்லையுமே எனக்கு எந்த ப்ராப்ளமே நான் ஃபேஸ் பண்ணலை. அப்பராக இருக்கட்டும், மிட் சோலில் இருக்கிற பவுன்சினஸாக இருக்கட்டும், இல்லை அவுட் சோலில் இருக்கிற ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எனக்கு 100 கிலோமீட்டர் டெஸ்டிங்கில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் அப்பரில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. நோவா பிளாஸ் 4 வந்து அப்பர் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் இங்கே. அதனால் உங்களோட டோவோட நல்லா ரொம்ப க்ளோஸராக இருக்கிறனால சம்டைம் ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ ஆஃப்டர் ஹாஃப் மேரத்தான் இருந்துச்சு. பட் இந்த வெர்ஷனில் அவங்க அது ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப லைட் ஃபேப்ரிக் அண்ட் தென் இந்த ஹைட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ டோவோட ரொம்ப க்ளோஸராக இல்லாதனால நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்பரில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லைட்டராகவும் ஃபீல் ஆகுது. FF Blast Max நான் சொன்ன மாதிரி ரொம்ப அமேசிங்கான சாஃப்ட் அண்ட் பயங்கர பவுன்சினஸ் தரக்கூடிய ஒரு மிட் சோல். ஸோ இந்த வெர்ஷனில் கொஞ்சம் ஃபேர்மாக இருக்கும், இதில் நல்லா பயங்கர பவுன்சினஸ் ஆட் பண்ணதுனால ரொம்ப சூப்பர்பான ஒரு ரைடு. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லா ரன்னிங்குமே அவங்களால அந்த ஃபீல் பண்ண முடியும் பவுன்சினஸை. அண்ட் தென் ட்ராக்ஷன் நார்மல் கண்டிஷனில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வெட் கண்டிஷனில் அபோவ் ஆவரேஜ். எல்லா பிராண்டில் இருக்கக்கூடிய அதே ப்ராப்ளம் தான். ரொம்ப வெட்டாக இருந்தால் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் அபோவ் ஆவரேஜ். அண்ட் தென் நோவா பிளாஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க பேசிக்காகவே இந்த பாட்டம் பிளாட்ஃபார்ம் நல்லா ஒய்டராக கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும் மற்ற லைட் வெயிட் ட்ரைனர் கம்பேரிட்டிவ்லி. ஒரு லாங் ரன்னுக்கு தேவையான ஹீல் பேடிங், ஹீல் கவுண்டர் அப்படின்ட்டு எல்லா விதமான ஒரு அமேசிங்கான ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பிச்சிங் பண்ண அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ என்னோட பேஸ் வந்து நான் 4 மினிட்ஸ் பேஸ்லேருந்து 630 பேஸ் வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் அந்த லாங் ரனில். எனக்கு எந்த பேஸ்லையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. 630 பேஸில் கொஞ்சம் பயந்தேன், ஓரளவு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இஃப் யூ ஆர் கோயிங் ஸ்லோவர் தென் 630 கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வரும். இந்த ஷூக்கு அனானிமஸாக எல்லாரும் கொடுத்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இந்த மிட் சோல் ஆஃப்டர் 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும், உங்களால் அந்த பவுன்சினஸை ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் 100 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன், அதுக்கு மேலேயே ஓடி இருக்கேன். எனக்கு வந்து பவுன்சினஸ் டே 1ல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் ஃபீல் ஆகுது. எனக்கு பர்சனலாக இது வந்து ஒரு 500லேருந்து 700 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக அந்த பவுன்சினஸை ஃபீல் பண்ண முடியும் தான் நான் பிலீவ் பண்ணுறேன். மேபி நீங்கள் ஹெவி ரன்னராக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஷூ ரொட்டேஷனில் ஒரே ஷூ தான் உங்களை எல்லா ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அண்ட் தென் எவ்ரிடே ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மேபி ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே உங்களால் அந்த பவுன்சினஸை ஃபீல் பண்ண முடியாமல் போகலாம். இந்த ஃபோமில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக ரொம்ப லாங் டியூரபிலிட்டி வராது. அவங்களோட நோவா பிளாஸ்ட் 4 கொஞ்சம் ஃபோமாக இருக்கும், அதனால தான் அது க்ளோஸ் டு 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் டிபெண்டிங் ஆன் ஹவ் வி யூஸ் தட். அதனால் அதில் வரும். ஏன்னா பிகாஸ் அதோட ஃபோம் வந்து ஃபோமராக இருக்கும், இது ரொம்ப பவுன்சினஸாக இருக்கிறதுனால அந்த லெவல் வராது. பட் ஐ திங்க் ஒரு 500லேருந்து 700 கிலோமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் ஓவர் வெயிட் இல்லை, ஷூ ரொட்டேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அது வரும். ஃபைனலாக அந்த ஷூ எப்படி இருக்குன்னு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ட்ரைனிங்கோ இல்லை ஒரு ஃபஸ்ட்டு டைம் நான் மேரத்தான் ரன் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷூவை தான் நான் பிக் பண்ணுவேன். அண்ட் தென் பிகினருக்கு இந்த ஷூ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், பிகினர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டாங்க. செகண்டு, நீங்கள் ஒரு ஸ்லோ ரன்னராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 630, ஒரு 7, 8 மினிட்ஸ் 9 மினிட்ஸ் ஸ்பேஸில் ஓடுற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, இதனோட பர்சனல் அப்சர்வேஷன் 630 பேஸ்க்கு மேலே நீங்கள் ஓடுற ஆளாக இருந்தால் உங்களோட கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களோட ஃபுட் லேண்ட் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஷூ ஃபோம் ஆல்ரெடி கொஞ்சம் பவுன்சியராக இருக்கிறதுனால
உங்களால் அந்த ஸ்டெபிலிட்டி ஃபீல் பண்ண முடியாது, கிரவுண்டை ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப லாங்கராக கிரவுண்டில் இருக்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதனால் உங்களோட ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கும்போது நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓடும்போது யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் ஃபார் 10 கிலோமீட்டர், ஒரு ஃபுல் மேரத்தானுக்கு கிட்டத்தட்ட 45,000 ஸ்டெப்ஸ் நடக்கும்போது உங்களோட எல்லா மசில்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேலை பார்க்கணும் கம்பேர் டு அதர் ஃபாஸ்ட் ரன்னர்ஸ். அப்போ உங்களால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நிறையா ஷூஸில். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 15,000 கிட்டத்தட்ட ரேஞ்சில் விற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ராப் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களோட 4th வெர்ஷனே ட்ராப் பண்ணல ரொம்ப நாளாக. 5th வெர்ஷன் இன்னும் அதிகமாக சேல் ஆயிடுச்சு, அதிக பாப்புலாரிட்டி வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு இது கொடுப்பாங்களான்ற டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு 15,000ல் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன் எக்ஸைட்டான ஒரு ஷூ எனக்கு வேணும். ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் மேரத்தானோ ஃபுல் மேரத்தானோ நான் ஓட போகிறேன். என்னோட பேஸ் 5லேருந்து 7 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் எனக்கு ஆங்கர் ஸ்டெபிலிட்டிலாம் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் மேரத்தான் ஃபுல் மேரத்தான் ஓடணும், ரொம்ப ஃபன் லைட் வெயிட் வெர்சன்டைல் ஷூ வேணும், ஒரு ஷூ என்டையர் ட்ரைனிங்க்கு வேணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த ஷூவை போகலாம். அண்ட் தென் நீங்கள் ரொம்ப மெச்சூர்டு ரன்னராக இருக்கீங்க, ரொம்ப சீசன்டு ரன்னராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஷூ ஒரு ரெக்கவரி டே, லாங் ரன் டே அண்ட் தென் ரொம்ப ரிலாக்ஸாக ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நோவா பிளாஸ்ட் 5 கூட வேறு எந்த ஷூ அதர் பிராண்ட்ஸ்லேருந்து இருக்குன்றது ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் நியூ பேலன்ஸ் ஃப்ரெஷ் ஃபோம் 1080 V14 இதுவுமே ப்ரீமியமான ஒரு ஷூ தான். ஒரு லைட் வெயிட் வெர்சடைல் ஒன் ஷூ ஃபார் ஆல் ஆஃப் யர் மேரத்தான் ரன்னிங்ன்ற மாதிரி தான் இந்த ஷூவும் அவங்க டிசைன் பண்ணி எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஷூவை நான் நோவா பிளாஸை நான் வந்து பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், பட் இந்த ஷூவை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு 2 ரீசன். அதே ரீசன் தான் இந்த ஷூவில் நான் எந்த ரீசனை வந்து அவாய்ட் பண்ண சொன்னோம், இந்த ஷூவில் அதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒய்டர் பிளாட்ஃபார்ம், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அண்ட் தென் இந்த ஷூ நோவா பிளாஸ்ட் மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவுன்சினஸாலாம் இருக்காது. சொல்லப்போனால் இந்த ஷூ வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபோமராக தான் இருக்கும், பட் உங்களால் அந்த எனர்ஜி ரிட்டர்னை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஷூ ப்ரீமியம் ஷூ வாங்கணும், ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஹாஃப் மேரத்தானோ ஒரு ஃபுல் மேரத்தானுக்கும் எனக்கு ஒரு ஷூ வேணும், என்டையர் ட்ரைனிங்க்கு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃபோம் 1080 V14 நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ. 30 கிலோமீட்டர் லாங் ரன் இதுலையும் பண்ணியிருக்கேன், ஹாஃப் மேரத்தான் ஓடிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கம்பேரிட்டிவ்லி எனக்கு நோவா பிளாஸ்டோட இதில் கொஞ்சம் அப்பர் வந்து கொஞ்சம் ஸ்னக் ஃபிட்டாக இருக்கும் 4 ஃபுட்டில். மற்றபடி எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு இந்த ஃபோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1080 V13 ரொம்ப சாஃப்ட் ஸ்குஷியாக இருக்கும், பட் இதில் கொஞ்சம் ஃபோமர் ஆக்குனதுனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் பிகினர், நோவா பிளாஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல, அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1080 V14 நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஷூ நைக்கி வெமரோ 18. இந்த ஷூ தான் இங்கே நம்ம பார்க்குற எல்லா ஷூவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெவி ஷூ. 300 கிராமுக்கு மேலே ஒரு US 9க்கு. அண்ட் தென் இது நைக்கியோட ஜூம் எக்ஸ் ஃபோமை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு ப்ரீமியம் ஃபோம், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் பவுன்சினஸ் அண்ட் தென் ஒரு நல்ல எனர்ஜி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபோம்னு சொல்லலாம். இந்த ஸ்லாப் சூப்பர் ஃபோம் அண்ட் தென் இது வந்து ரியாக்டெக்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. எனக்கு வந்து நோவா பிளாஸ்டில் இருக்கிறத விடவே எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென் நீங்கள் கொஞ்சம் ஹெவி ரன்னராக இருக்கீங்க, நோவா பிளாஸ்ட் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ளாட் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நைக்கியை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். ஹை டியூரபிலிட்டி, நல்ல ஸ்டேபிளான ஒரு ரைடு தருது. ஏன்னா ரியாக்டெக்ஸ் ஃபோம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் நல்ல டியூரபிளான ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க, நல்ல திக் ரப்பர், நல்ல ட்ராக்ஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஷூவில் எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அப்பர் ப்ரீத்தபிலிட்டி மட்டும்தான். 30 கிலோமீட்டர் நான் இதுலேயே ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை அப்பரில் கொஞ்சம் ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ வந்துச்சு டுவோர்ட்ஸ் எண்ட். அண்ட் தென் இது ஹெவியாக இருந்தனால நான் ஹெவி ஷூ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒரு லாங் ரன்லாம் போகிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லைட் ஷூ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த 2 பிரச்சனை தான். மற்றபடி இந்த ஷூக்கு பே பண்ணுற அந்த மணிக்கு நீங்கள் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஷூ, நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஷூ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதோட ஹை டியூரபிலிட்டி, நல்ல எக்ஸ்ட்ரீம் பவுன்சினஸ் அண்ட் எனர்ஜி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ப்ரீமியம் சூப்பர் ஃபோம் ஃப்ரம் நைக்கி. கண்டிப்பாக பிகினர்ஸ், நீங்கள் ஒரு ஹெவி ரன்னராக இருக்கீங்க, ஹை டியூரபிலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷூவை ட்ரை பண்ணலாம். அகைன் இந்த ஷூவும் ஃப்ரெஷ் ஃபோம் இது எல்லாமே பேஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபோம் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், 4 மினிட்ஸ் பேஸ் வரையும் சேம் லைக் நோவா பிளாஸ்ட் போகலாம். இதில் ஐல் ரெக்கமெண்ட் பேஸ் சம்வேர் ஃப்ரம் 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 6:30, 7, 8, 9 கூட போகலாம் இந்த ஷூஸ். தேர்ட் ஷூ பூமா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அவங்க வெலாசிட்டி 4. அமேசிங்காக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட். இதோட வெயிட் வந்து ஒரு 230 to 240 கிராம். லைட்டஸ்ட் ஷூ US 9க்கு சூப்பர்பான ஒரு ஷூ. எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் எண்டில் நோவா பிளாஸ்டோட டைரக்ட் காம்படிஷனாக எது வந்து நிற்கும்னா வெலாசிட்டி 4 தான். ஏன்னா ரொம்ப லைட்டர் தன் நோவா பிளாஸ்ட் 4, ஹையர் எனர்ஜி ரிட்டர்ன் தேன் த நோவா பிளாஸ்ட் 4. பூமா கிரிப் தான் இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் கிரிப்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபோமுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஹை டியூரபிலிட்டி ஃபோம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நோவா பிளாஸ்டில் இருக்கிறது அவங்களோட ப்ரீமியம் ஃபோம் இல்லை, பட் வெலாசிட்டி 4ல் இருக்கிற ஃபோம் வந்து அவங்களோட சூப்பர் ஃபோம், ஃபுல்லாக பீபா பேஸ்ட் ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சாஃப்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட்டஸ்ட் ஷூ. எனக்கு இயர் எண்டில் எனக்கு தெரிஞ்சு டாப் 3ல் கண்டிப்பாக வரும். இன்ஃபேக்ட் நோவா பிளாஸ்டே வந்து பீட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ் இந்த ஷூஸில் இருக்குது. நான் இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் ஃபேக்டர், நோவா பிளாஸ்ட்டை விட 2,000 to 3,000 கம்மியாக தான் இந்தியா மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா
பூமா எப்பயுமே அவங்க ஒரு நேரோ ஃபீட்டுக்கு தான் அவங்க வந்து யூஸ்வலாக ஷூஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், பட் நாட் ஆஸ் நேரோ ஆஸ் தி தேர்ட் வெர்ஷன் ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கும். பட் இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 4 ஃபுட்டில் ஸ்பேஸ் இருக்கனால நீங்கள் ஒரு மாடரேட் வைடர் ஃபிட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இது அக்காமடேட் பண்ணும். ஒரு ஹாஃப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அக்காமடேட் பண்ண முடியும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நோவா பிளாஸ்ட். சேம் எனர்ஜி ரிட்டர்ன், சேம் சாஃப்ட்னஸ், சேம் பவுன்சினஸ், அண்ட் தென் இன்னொரு ஃபேக்டர் நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போகலாம். ஈவன் 330 பேஸ் 4 மினிட்ஸ் பேஸ் கூட இதில் நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நோவா பிளாஸ்ட்டை விட எனக்கு நோவா பிளாஸ்ட்டே கொஞ்சம் ஹையர் டியூரபிலிட்டி வேணும் அப்படின்னா வெலாசிட்டி 4. Adidas EVO SL இருக்கிறதுலே லைட்டஸ்ட் ஷூ இங்கே நம்ம பார்க்குறதுல. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு ஷூ, ஒரு ப்ரீமியம் சூப்பர் ஃபோம் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ 2024 வரைக்குமே அவங்களோட ப்ரீமியம் ஷூஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஃபோம் இதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சூப்பர்பான ஒரு ஷூ. இங்கே இருக்கிற ஷூஸை விடவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு ஸ்பீட் செஷனுக்கு ஒரு ஸ்பீட் ஓரியன்ட் ஷூன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி டே ஷூன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களோட பேஸ் வந்து உங்களோட ஈஸி பேஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. அண்ட் தென் உங்களோட ஃபாஸ்ட் ஸ்பீட் செஷன் ஸ்பேஸ்லாம் வந்து ஒரு 334 அந்த ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் EVO SL ஒரு ஷூ உங்களோட டெய்லி டைமில் யூஸ் பண்ணலாம். ஸ்லோ ஈஸி டே ரெக்கவரிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இங்கே பாருங்கள், எங்கள் அக்ரெசிவ் கட் அண்ட் இது ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அகைன் அதே சொன்ன மாதிரி தான், ஹை ஸ்டாக் மேக்ஸ் ஸ்டாக் அக்ரெசிவ் கட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்காது ஸ்லோராக ரன் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பீட் ஓரியன்ட் ஷூ வேணும். அண்ட் தென் உங்களோட பேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஷூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ட்ரைனிங் இஸ் EVO SL. ஸோ அண்ட் தென் EVO SLம் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்லேயே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் வேறு எந்த ஷூ ரிவ்யூ பண்ணுமோ அதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் ரிவ்யூ இட். See you all. Happy running. Peace.